ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வால்வோ அதை தான் செக் பண்ண போகிறோம். இந்த வண்டியோட ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம எப்பவும் போல் ஒரு குயிக் இது போக போகிறோம். போயிட்டு குயிக்ன்ற பாருங்கள், மார்க்கெட் போயிட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்து கரெக்டான ஒரு ஆர்டரை பிக்கப் பண்ணி முடிக்கலாம். இது வந்து ரொம்ப சுற்றி வருது. வேகத்தை செக். ஓகே, இதுவே இருக்கட்டும். இது பக்கமாக இருக்குது, பட் ஆனால் ரொம்ப நெளிஞ்சிருக்கு. வேகம் செக் பண்ண முடியுமா தெரியலையே. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவே கொஞ்சம் நல்லா இருக்குங்க, அதனால் இப்படியே போவோம். இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டு வருது. ஓகே, இதை போடுவோம், உள்ளே போகலாம். பாருங்கள், இதான் நம்மளுடைய ட்ரக்கு. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்களேன். இதுவும் பென்ஸும் ஒரே மாதிரிங்க, ஒரே மாதிரி தான். வண்டி சவுண்டு பார்த்தீங்களா? வண்டி சவுண்டு நல்லா இருக்கு. பா பாருங்க, உள்ள கூட சூப்பராக இருக்குங்க. வோல்வோ இப்போ இதோட ஸ்பீடு என்னன்னு செக் பண்ணுங்க, அதான் முக்கியம். ஆனால் ஸ்பீடு பண்ண முடியுமான்னு தெரில. இதுதான் இது இருக்கிறதுலே ரொம்ப இப்போ இருக்கிற எனக்கிட்ட இருக்கிற ஹையஸ்ட் மாடலுங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த மாடலில் இருக்கிற ஹையஸ்ட் வண்டி தான். பிரேக்லாம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. இங்கே இருக்கிறதா இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க, இல்லை? இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் நலிஞ்சிருக்கு. அதான் யோசிக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகத்தை இது பண்ண முடியும். ஆனால் இது ஏதோ ஒரு மெட்டலுங்க. எது எடுக்கலாம், இது எடுக்கலாமா, இது எடுக்கலாமா? நம்ம மாற்றலாம். இப்போ நீங்கள் இதெல்லாம் நான் செஸ் பண்ணேன், உங்களுக்கு வேணான்னா இதை மாற்றலாம். நான் இதே போடலாமா? இது கொஞ்சம் நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுலேயும் பெண்டு நிறையா இருக்குது. இதுலேயும் பெண்டு சின்ன ரோடு தான், நான் பெண்டு நல்லா இருக்குது. இது பார்ப்போம். சரி, இதே போடுவோங்க. மாற்றியும் ட்ரை பண்ணுவோமே. ஓகே, பார்த்தீங்களா வண்டி பாருங்கள். ஏகப்பட்ட மண்ணா, அது என்ன தெரியல. பா ஐடிசிசி அவ்வளோதாங்க. ஏதோ பைப்புங்க இதெல்லாம், அதாவது இரும்பு ராடு மாதிரி இது மாதிரி. பார்த்தீங்களா, தெரிஞ்சுங்களா எப்படின்னு? பா ஓகே, செக் பண்ணுவோம் அப்படின்னு. பாருங்க, வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே, வெளியே போவோம். வெளியே போய் பார்க்கலாம். எத்தனை சிலிண்டர் இருக்குது பாருங்களா அதில். அதான் அந்த ஏர் வர சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, அதான் அது. அப்போனா கண்ட்ரோல் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
ஏய் என்ன ஆறுனு மொக்கையா இருக்குது. என்னங்க இது? ஐய ஆறு ரொம்ப மொக்கையா இருக்குங்க. இங்கே பாருங்க, பென்சில் சவுண்டு மாதிரி இருக்குது. ஆடாப்பாவீங்களா, வண்டி எவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுத்துட்டு ஆறுனு எவ்வளோ மொக்கையாக கொடுத்துக்கிறீங்களா? டேய் ஸ்ட்ரைட்டாக போகணும். வண்டி நல்லா வெயிட்டுங்க, இது இரும்பு ராடு, அதனால் உங்களுக்கு பிக்கப் வந்து ஸ்டார்டிங்கில் கரெக்டாக கிடைக்காது. பாருங்க, பா அந்த யார் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கு பார்த்தீங்களா? இது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் போகும் தெரில. ஆனால் அதுக்காக நான் ரோடு வரணுமே, அதான் பிரச்சனையே. இப்போ பரவாயில்ல, 80 போயிருக்கு. பாருங்க, ஓரளவுக்கு பேலன்ஸ் தான். இந்த ரெண்டு வண்டியும் பேலன்ஸ் நல்லா இருக்குங்க. ஆனால் பிக்கப் கிடைக்குமான்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு போகுது. இது எவ்வளோ தூரம் தொடரும் அப்படின்றது தெரில, பார்க்கலாம். ஐயோ, இதுவும் சாயும் போகுது இல்லையா? பரவாயில்ல, 110 போதே. ஏன்பா இப்படி பண்றீங்க? இதெல்லாம் ஸ்லோ பண்ணி தாங்க ஆகணும், இல்லை இடிச்சுப்போம். வேகமாக போகிற இடம் வரும். அப்போ வேகமாக போகலாம். இப்போ ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஏய் இடிச்சிடாத. அவன் பாரு ஸ்லோ பண்ணுறான் பாருங்களேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போகிறோம். அவன் எப்படி போகிறானா? பா எப்படி திரும்புகிறான் பாருங்களேன். எங்கே வந்து காலையில் தான், நைட்லாம் இல்லை. ஓ, இந்த வண்டியெல்லாம் வச்சு நம்ம வந்து ஓப்பனில் இப்படி ஓட்டலாங்க. பாருங்கள், நல்லா grip இருக்குது ஓரளவுக்கு. ரொம்ப சென்சிட்டிவ் இல்லை பாருங்கள். அதனால் இந்த வண்டியை வச்சு ஓப்பனில் ஓட்டலாம் நல்லா. ஒரு 100 வரைக்கும் நீங்கள் போகலாம். 110 தாண்டும் போது கொஞ்சம் grip கிடைக்கல, அதுவும் வாஸ்தவம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து grip கிடைக்கிறது கஷ்டம். வேகமாக போகும்போது grip கிடைக்க மாட்டுது. அந்த வண்டியில் அப்படி தான். ஆனால் மற்றபடி வண்டி ரெண்டும் அட்டகாசம். ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம இது டோல்கேட்டுங்க,
பாருங்க செக்யூரிட்டி எப்படி நிற்கிறாரு பாருங்க. ஒரு ஏர் ரிலீஸ் ஆகும்போது பாருங்களேன், மீட்ரு பாருங்களேன், போயிட்டு போயிட்டு வருதுங்க. நமக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. ஆக்சுவலாக இது வந்து எதுக்காக அந்த ஏர்ன்றது தெரியல. இவன் நம்ம கிட்ட வரான். போன இதில் தொட்ட மாதிரி 150 தொட்டா நல்லாயிருக்கும். பார்க்கலாம். ரோடு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா கூட போதும், தொட்டுடலாம். வர 100லாம் அழகாக தொடுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி ஓட்டுறது டேஞ்சரு. பார்க்கலாம், எதாவது வளைவு வந்தோன்னா கண்டிப்பாக மாற்றிடலாம். இந்த இடத்துல மாற்றுறது நல்லது, இல்லாட்டா கவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இடம் அட்டகாசமாக இருக்கு. பா எப்படி பாலம் கடிச்சிடானு ரெண்டுத்துக்கு நடுவில். ஆஹா சரிவுங்க பாருங்க, வேகம் கிடக்குது பாருங்க. நூற்றி 25 இருந்துச்சு. இப்போ மேடு இது குறையுது பாருங்க. ஏறுது. 130 தொட்டுச்சு, பரவாயில்ல. 130 தான் தொட்டுச்சு. 131. ஓகே, 140 போகுது. தொடுமா? அதுக்குள்ளே ஒரு வண்டி வந்துச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறது? கஷ்டம்தான். பாருங்க 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 பாருங்க, சாயில பாருங்க. வண்டி பார்த்தீங்களா? சாயில பார்த்தீங்களா? என்டர். 140லாம் அசால்ட்டாக போங்க. இது எனக்கு தெரிஞ்சு 150 போமான்றது நம்ம நல்ல ரோடு கிடச்சா தான் தெரியும். ஆனால் அது அசால் போகுது, தொடுது. பரவாயில்ல, இந்த வண்டியும் கொஞ்சம் ஃபாஸ்ட் இருக்குது. அதுமாதிரி 100 வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃப்ரேம்லேயே ஓட்ட முடியுது, அதாவது இந்த கேமராலே ஓட்ட முடியுது. அதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஒரு நல்ல விஷயந்தான். ரோட்டில் வளைவு இல்லைன்னா ஈஸியாக 120 வரைக்கும் போகலாம். வளைவு இருந்தால் கஷ்டம்தான். பாருங்க, இந்த வளைவுலாம் தான் கஷ்டம். அதுவும் மொத்தமாக வண்டிங்க போகுது, இது வேற. ஓ ஓ ஓ, எப்படி போகிறது டேய்? எல்லாம் ஒன்றா பண்ணிங்கன்னா எப்படா போகிறது டேய்? இது என்னடா சவுண்டு? விசில் அடிக்கிறீங்க. நல்லா வேகம் வாங்க. இவனுங்க தான் இப்போ நடுவில் வந்து தொல்லை பண்ணுறானுங்க, வேகத்தை கூட மாட்டுறானுங்க. நான் இடிக்க போகிறேன். ஐயோ 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 ஐயோ. எப்படி ஏறணும் பாருங்க. அதான் அந்த வண்டி நல்லா பேலன்ஸ் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு செம்ம பேலன்ஸ். எதனால் அந்த பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். 2 வண்டியிலுமே எக்ஸ்ட்ரா வீல் வருது, அதனால பேலன்ஸா தெரில. 3 வீல் எக்ஸ்ட்ரா இருக்குது.
அதனால் பேலன்ஸ் ஆனு தெரில. ஆனால் நல்லா பேலன்ஸுங்க பாருங்கள். இல்லாட்டா அந்த வண்டியெல்லாம் பூர முடியாது, உள்ளே பூந்தா மாட்டிப்போம். பாருங்க சரியான பெண்டு வேற. ஓ பாருங்க, இங்க ஒரு பெண்டு வருது. அந்த வண்டியாக தான் கவுந்துருக்கும். பாருங்க பரவாயில்ல, இந்த வண்டி நல்ல வண்டி தான். என்ன ஸ்டார்டிங் பிக்கப் இல்லை, போக நல்லா பிக்கப் ஆகுது. அப்புறம் ஆர்னு வேஸ்ட்டுங்க. ஐயோ எவ்வளோ வண்டி வருது பாருங்க. இதில் எப்படி போகிறது? போகிறதா இருந்தால் போகலாம். ஆனால் இவ்வளோ வண்டியை இது பண்ணலாம் போக முடியாதுங்க. பாருங்க எப்படி போகிறது இவ்வளோ வண்டி வச்சுக்கிட்டு. இந்த ரூட்டை தான் ஒழிச்சு தான் போகணும். சின்னதாக போகுது. ஏய் விடுங்கப்பா, நானே போய் தொடரணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே தொட கூட விட மாட்டேறீங்க. பா எவ்வளோ வண்டி போகுது பாருங்களேன். பா இதில் நான் எங்கே போகிறது? விட மாட்டானு போகுது. இந்த ஆர்னும் காதலே விடாது, அவ்வளோ மட்டமான ஆர்னு. இந்த வண்டி வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் ஆர்னு செட் பண்ணிக்கணுங்க, இல்லாட்டா வேலைக்காகாது. பரவாயில்ல, ஆனால் வண்டி நல்லா இருக்கு. இது 3 ரோடு கிடையாது, ரெண்டே தான் இருக்கு. போச்சு இஷ்டம். வேற என்னதான் பண்றது, விட மாட்டானுங்களே. எல்லாம் ஒன்னா போறானுங்க. கடமை உணர்ச்சி அளவே இல்லாம போச்சு. எவ்வளோ வண்டி போகிறானுங்க பாருங்க. அவ்வளோதான், வந்துட்ட தூங்கிடாத. கிட்ட வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஆகுது. ஏய் இச்சிடாத, அது மழை வேற பெய்யுதுங்க. இந்த இடம் தான். ஓ இஷ்டங்க போச்சு, டேமேஜ். சாரி தேவையெல்லாம் போயிச்சிட்டங்க. ஐயோ நான் தாங்க இடிக்கிறேன், வேகத்தை கம்மியே பண்ணாமல். இதனால் தேவையில்லாமல் காசு செலவாக போகுதுங்க. சே, இது வண்டி ப்ராப்ளம் கிடையாது, ஏன் ப்ராப்ளம். வண்டி நல்லா தான் இருக்குது பாருங்க. செக் பண்ண போகிறாங்க. இதில் வேறு 2 வண்டி வேறு டேமேஜ் பண்ணிட்டு வந்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. என்டர்.
போ போ போ. இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்து கூட போகலாங்க. வந்துட்டோம், சரி போயிடலாம். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னா இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம். ஏய் 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 ஏன்டா நல்லா தானே போயினுக்கிற. தேவையில்லாமல் போயிட்டு எங்கேயாவது இடிக்கணும்னு உனக்கு தோணுதானே? வண்டி போலீஸ் சொல்லி வேற மாதிரி இருக்குது. வேறு ஏதோ இது போடுதுங்க. ஓ ஓ ஓ ஓ திருப்பி இடிக்கிறேன் பாருங்க. ஐயோ தூக்க கலக்கமா. வண்டியை டேமேஜ் பண்ணிட்டே இருக்கிறேன். ரெஸ்ட் எடுக்க சொல்கிறான். ஓ திருப்பி இடிச்சங்க. ஐயோ அப்படியே போனால் அவள் தான் வண்டி காயலாங்கல்ல தான் போகணும் போகுது. வண்டி மேலே எந்த தப்புங்க இல்லை, ஏமாலாம் தப்பு. நான் தான் வந்து ஏடா கூடமாக ஓட்டுறேன். வண்டி நல்லா கண்ட்ரோலுங்க, செம்ம கண்ட்ரோல். சரியான கண்ட்ரோல் இருக்குது. அது நான் பிரேக் அடிச்சு திருப்பி இருக்கணும், பிரேக் அடிக்காமல் திருப்புறேன் பாருங்க. திருப்பி இடிக்க போகிறேன்னா ஐயோ இடிக்கிறது அவன் குழப்பம் போச்சா. பாருங்க எப்படி வரேன் பாருங்க. அநியாயம் பண்ணுறேன். இப்படி ஓட்டிட்டு வண்டியை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இது என்னோட தப்பு தான். ஓகே, என்னால் 2 வண்டியை ரெஃபர் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ், இன்னொன்று வந்து வால்வா. அப்புறம் என்ன இன்னொரு வண்டி உண்டுங்க, பேர் மாதிரி போச்சே. அந்த வண்டியை காட்டுறேன். அந்த வண்டி ஒரு ஃபாஸ்ட் நல்லா பிக்கப்புங்க, சூப்பர் பிக்கப்பு. 2 வண்டி நல்லா பிக்கப்பு. பட் ஆனால் பேலன்ஸ் தான் கொஞ்சம் கம்மி. அவ்வளோதான்ப்பா, நான் வந்துட்டேன். அதெல்லாம் தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே 2-3 தடவை இடிச்சிட்டேன் வர. வந்துட்டேன். மழை பெய்யுது. அதுவும் மத்தியானம் டைமில் மழை பெய்யுது. ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். வண்டி கொட்டாய் விட்றா. நானும் சேர்ந்து கொட்டாய் விட்றோம், 2 பேரும் சேர்ந்து விட்றோம். அங்கே ஒரு செம்ம பெண்டு இருக்குங்க. அவ்வளோதான், இன்னும் 8 நிமிஷம் தான். இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நம்ம போக முடியாது. வந்தாச்சு. சில நிமிடங்கள் கொடி பறக்குது. ஓ ஓ ஓ ஓ ஓ வே பார்த்து போ. தேவையா இது? எப்படி வர பார்த்தீங்களா? நியாயம் பண்ணுறேன். எப்படி வந்து நிறுத்தின பாருங்க. மழை துளிகள் வருகிறது. எங்க இருக்க? இங்கே தானா? வா என்டர்.
ட்ரக்குக்கு தான் பிரச்சனை வந்துச்சு. எக்ஸலண்ட் தான் பார்த்தீங்களா. ட்ரெய்லருக்கு பிரச்சனை வரல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரக்கு தானே நம்மளுது அது, அதனால் அதுக்கு எந்த ஒரு பாதிப்பு நமக்கு வந்தால் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்தால் தான் பிரச்சனை. ட்ரெய்லருக்கு ஆயிடுச்சுன்னா பாருங்கள் காசு பிடிக்கணுவானுங்க. ஆனால் ட்ரெய்லருக்கு எதுவும் ஆகலை, அப்போ சேஃப் தான். ஓகே, ஒரு வழியாக இந்த வண்டியை செக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ட்ரக் டீலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு ஸ்கேனியா இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் வண்டிங்க, நல்லா ஃபாஸ்ட்டு. ஆனால் அந்த பேலன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியாது, இந்த வண்டி அந்த அளவுக்கு இல்லை. பென்ஸ் நல்ல பேலன்ஸுங்க, பெரிய அளவுக்கு ஃபாஸ்ட் விளாடி கூட நல்ல பேலன்ஸு. ஆனால் ஒரு 135 140 தொடுது கிட்டத்தட்ட. இதுதான் இருக்கலே டேஞ்சரான வண்டி நான் ஓட்டினதுலே, ரொம்ப ரொம்ப டேஞ்சர், பயங்கர சென்சிட்டிவ். அது வந்து நமக்கு கஷ்டம் ஓட்டுறது, அதை விட்டுருங்க. இது இது சம வேகம், நம்ம ஓட்டினதுலே 155 தொட்டது இந்த வண்டி தான், வேறு எந்த வண்டியும் இல்லை. 151. அதே மாதிரி ஓல்வா வந்து பார்த்திங்கன்னா 140 தொடுது. ரோடு நல்லா இருந்தால் இது கூட தொடும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் செம்ம பேலன்ஸு, நான் தான் தப்பு பண்ணி இடிக்கிறேன். மற்றபடி இந்த எல்லா வண்டிலையும் நம்ம வந்து சொல்லலாம், இதெல்லாம் வந்து எல்லா வண்டியும் ஓட்டி பார்த்தாச்சுங்க, அவ்வளோதான். இப்போதைக்கு நல்ல பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னா எதை சொல்லலாம்? பெஸ்ட்டுனா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 இருக்குங்க பெஸ்ட்டு. ஒன்று வந்து 3. ஒன்று வந்து ஓல்வா, இது பெஸ்ட்டு. 2வது வந்து பென்ஸ் பெஸ்ட்டு தான். அப்புறம் 3வது இது ஸ்கேனியா. இந்த ஈவிகோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டுங்க, செம ஃபாஸ்ட்டு, அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ்ஸிங் இருக்குது, பரவாயில்ல, ஆனால் நல்ல வண்டி தான் அதுவும். ஓகே, 4 வண்டி வச்சுக்கலாம். மற்றபடி இந்த 2 வண்டியில் இருக்கலே ஒஸ்ட்டுனா இந்த தான். இப்போதைக்கு இவ்வளோ தாங்க, மற்றதெல்லாம் நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்தா தெரியும். அடுத்தது நம்மக்கிட்ட நிறைய ட்ரைலர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ட்ரைலர்ஸ்லாம் ஏகப்பட்ட ட்ரைலர்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, இதெல்லாம் சாரி இந்த இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற ட்ரைலரும் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ரேட்டு கம்மி தான். ஆனால் வந்து சில இதனால் ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆச்சுன்னா பார்த்து சொல்கிறேன். அதை இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே வந்துருந்தது, அது காண போயிடுச்சு. அடா பாவிங்களா, என்னடா அநியாயம் பண்ணுறீங்க? ஏங்க 3 ட்ரைலர் ஓப்பன் ஆகிருந்ததுங்க, ஆனால் இப்போ காணோம். ஓகே, நம்ம ட்ரைலர் வந்து இந்த ஊர்லலாம் இருந்தால் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேங்க, தெரிஞ்சு கம்மி தான், ரேட்டு கம்மி தான் பாருங்க. ஆனால் அப்படியா அப்படின்றது தெரில. ஓகே நண்பர்களே, இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நம்ம ட்ரைலர் அப்புறம் பார்க்கலாம் ஒரு தடவை. நீங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச வண்டியில் எது பெஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படின்றது நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு இது பெஸ்ட்டு ஓரளவுக்கு. ஓகே, இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.